நேர்களே, இப்போ நான் செஞ்ச பாடம் 9வது பாடம், நாகம் 16 என்ற சிலம்பத்தில் இப்ப நான் செஞ்ச பாடம் 9வது பாடம். இந்த 9வது பாடம் பார்க்க பாருங்க, அந்த காலத்திலே நம்ம முன்னோர்கள் எப்படி பாடத்தை கரெக்டா அமைச்சிருக்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கீழ்வீச்சு. இந்த கீழ்வீச்சு பிளாக்கு உதவும், அட்டாக்கு உதவும். ஃபர்ஸ்ட் பிளாக்ல அடிக்கிறான், பிளாக்ல ஏற சொல்றாங்க, இது பிளாக். இது பாருங்க இடுப்போட அட்டாக்கு. அடுத்து பாருங்க சுத்துக்கால் போட்ட அட்டாக். இந்த சுத்துக்கால் என்பது எதிரியோட இடத்தை அவனுக்கே தெரியாமல் நாம வாங்குவதான். திரும்பி அடிக்கணும், அதுக்கு தான் அந்த சுத்துக்கால். இது பிளாக். எதிரி அடிக்கிறானா நல்லா கவனிங்க, பிளாக்கோட ஏறி பாத்தீங்களா மறைஞ்சிருது. இந்த குத்து எங்க வேணாலும் போலாம். இந்த குத்தை பிளாக் பண்றது ரொம்ப கஷ்டம். நேராவும் போலாம், ஜிராயினுக்கும் போலாம், தொண்டைக்கும் போலாம், எங்கும் போலாம். சூழலுக்கு தகுந்து கம்பு வந்து பாடியோட மறைஞ்சிடும். நல்லா கவனிங்க, குத்து காட்டி ஏறி ஏறி இடுப்புக்கு ஷோல்டர் திரும்பி இப்ப இறங்குறோம். சும்மா இறங்காத, அட்டாக்கோட இறங்கு. அடுத்து பாருங்க கீழ்வா. இது வந்து பாடம் எவ்வளவு அழகா அமைத்திருக்கிறார்கள் பாருங்க. இப்ப பாடத்தை ஃபுல்லா செய்றேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் கீழ்வீச்சு. கீழ்வீச்சுல ஏறி இடுப்போட அடிச்சு, சுத்துக்கால் போட்டு அடிச்சு, திரும்பி அடிச்சு, அது வந்து பிளாக்கோட ஏறி குத்துக்காட்டு ஏறி கீழே மேல அடிச்சு அட்டாக் டிரான். நாம இப்படி எந்த வீச்சையும் சும்மா செய்யக்கூடாது, அர்த்தத்தோட செய்யணும். கீழ் வீச்சு பிளாக்குக்கு போதா, அட்டாக்கு போதா, எங்க போகுது, இடுப்புக்கு போதா இல்ல வேற இடத்துல போதா, எங்க போகணும் அதை ஃபீல் பண்ணும். அட்டாக் நம்ம எங்க அடிக்கிறோம், ஷோல்டர் அடிக்கிறோமா, தரையில அடிக்கிறோமா, தலையில அடிக்கிறோமா, இல்ல இடுப்பு அடிக்கிறோமா, எங்க அடிக்கணும் அங்க நம்ம கம்பு கட்ட போதான். இப்படி ஒவ்வொரு வீச்சையுமே யோசிச்சு அர்த்தத்தோட செய்தான் கம்போட அற்புதம் புரியும், கிரியேட்டிவிட்டி கிடைக்கும். இப்போ இதே பாடத்தை நான் வலதுகளை செய்வேன், ராஜா இடதுகளை செய்வாப்ல. பாருங்க, ரெடி? இப்ப நீங்க பார்த்தது நாகம் 16 என்ற பாடத்தோட 9வது பாடத்தை பார்த்தீங்க. இதுல சில நுணுக்கங்களையும் சொன்னோம், புரிஞ்சு நான் நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சி 10வது பாடத்தோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.